அவங்க தொடர்ந்து யூடியூப் சேனல்ல கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த சாங்கு யூடியூப்ல கனெக்ட் ஆனா அந்த வீடியோ ஃபெயில்ட் ஆகிடும். ஏன்னா வீடியோ என்னோட வீடியோ மட்டும்தான், நாடக கண்டென்ட் மட்டும்தான் யூடியூப்ல போட முடியும். உங்களுக்கு விவரத்தை சொல்லிக்கிறேன். ஐயனாரு சூப்பர், எதுக்கு நங்கு நங்குன்னு போடுற? நானே பிஎஸ் கார்த்தி ஆடன் பால்ல ஆடுறவனா? என்னை போட்டு சித்திர வருது. ஆனா இதே ஆடன் பாலா இருந்தா நீங்க யூடியூப் எடுக்க முடியாது. கேமராவெல்லாம் 70 பேர் நிற்பேன். ஆடன் பால்ல தான் உங்க நல்லா இருக்கப்பா தொடையலாம். ஆடன் பால்ல எப்படித்தான் பிள்ளைகளை சேர்க்கிறாங்க இதெல்லாம் ரதி ரதியா இருக்காளு. ஏன்ட்ட வரந்தா இந்த வர்ற பேர் என்னப்பா கோயிலா ஒரு 10 பிள்ளையே சேர்க்க செவேன் இருக்கு. மற்ற பிள்ளையெல்லாம் பார்த்தா எத்து பொண்ணு முண்டை போட்டு விட்டுறாங்க. வெளியே வரேன் லேசா தொடுறேன், பார்த்தா 3 விழா தாயா இருக்கா. புரிஞ்சேன் வேற கத்திக்கம் போட இங்கே நிற்கிறேன். வெளியே வட உடைய வெட்டுறேன்ட்டு ஏன் பொழப்பு எதில் விட்டேன் வாயிலையாப்பா. ஆமாம் நீ வர கட்டணும் வரிசையா வாங்கப்பா. சொந்த அண்ணனே அவசாரி ஆக்கிட்டாங்களே. காவண்ணா பிள்ளையார் வட்டி சோலை பெரிய சாமி அந்த குடும்பத்தார்கள் சர்வ ஒரு பாரிசி சாமி ஐநீ தொன்று நன்கோடையும் ஒரு மூட அரிசி எந்தான் கொடுத்த அந்த மனுஷன் யாரு? சோலை பெரிய சாமி சொந்த ஊரு காவண்ணா பிள்ளையார் வட்டி சாமி. நன்றி நன்றி, பாட்டோட முடிச்சுக்கோ. நன்றி, ரொம்ப நன்றி. தென்பாண்டி தென்பாண்டின்ட்டே கிச்சு கிச்சுன்றேன். ஆக சிறந்த ஒரு படைப்பாளிகள், நல்ல அறிவு சார்ந்த ஒரு பக்கம் மேல கலைஞர்கள் தான் 4 பேரும். ஆனால் எல்லாரும் பேர் வாங்க என்று அவங்கெல்லாம் ஒரு அடி அடிச்சுக்கிறாங்க. முண்டம் அடைக்கும் போது எடுத்துக்க இருடா, எப்ப போட்டோ எடுக்கிற? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அனைவருமே இந்த பாட்டு கைதட்டா உணர்வு வேண்டும். கைதட்டலாம் உறவுகளை கலாம் தம்பி, கைதட்டலாம். அப்துல் கலாம் ஐயா பாடல். கேமரா போகஸ். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கலாம் ஐயா. தென்பாண்டி ராமன் நாடு அங்க தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழ மண் போற்றும் விஞ்ஞானியே தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி திரகடச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறகேதியே அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளிகளும் உங்களைத்தான் அன்பு மாணவ செல்வங்களே இந்த வரியை உற்று நோக்க வேண்டும். பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவாரா யாரு? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இருக்கிற கனவு காண சொன்னார் ஐயா. தென்பாண்டி ராமு 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். வானத்தில கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்திலே கலையே வீணார் தமிழக மண் மீது முடிசூடினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா தென்பாண்டி தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேக்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். தமிழ் மற்றும் தமிழர்கள் எத்தனை பேர் சாதித்திருக்கிறார்கள். ஆனால் உலகம் உள்ளவரை ஏவுகணை நாயகனை இந்த தமிழ் சமுதாயம் மட்டும் மறக்கவே மறக்க. ஏன் அவர் ஒரு தமிழன்
என்பது நம்ம அத்தனை பேருக்கு பெருமை. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய் ஹிந்த். இடியப்பா வேணாம், ஊசி போயிடும். கொஞ்சம் நேரம் தட்டு பருத்தி பால் கண்டு. இங்கே படித்த ஒரு தம்பி மேடைக்கு வரலாம். வரலாம். இத்தனை முறை யானை கதை கேட்டீங்களே தம்பி புத்துரு, வாங்க. ஏலே, தமிழன் பயந்ததாக சரித்திரமே கிடையாதுடா. வாடா சிங்கம், வாடா. யூரின் எப்படி போகுது? நல்லா போகுது. ஆய் நல்லா வருதா? ரெடி ரெடி. டாக்டர் இப்போ பாரு, அவன் எதுக்கு வந்தான்னு தெரியாமல் இப்போ அழுதுட்டு போவேன். உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன். உங்கள் பேர் என்ன? விவசாயம் செய்கிறதுக்கு என்ன வேணும்? யாரும் பதில் சொல்லக்கூடாது. ஏறு கலப்பை உன்னை போட்டு இது ஒன்றை கலப்பேன். வெறும் ஏறு கலப்பை விட்டு முட்டை சிமெண்ட் ரோட்டில் உள்ளு. தம்பி நீங்கள் சொல்லுங்க தம்பி. இல்ல ஒரு மாதிரி அடிக்கிறிய என்ன? நாத்து புடுங்குகிறான், அதுதான் அப்படின்ற. எல்லாரும் அமைதியா இருங்க ப்ரோ. தம்பி நீங்க இப்ப பேசக்கூடாது. கிட்டத்தட்ட 2000 கூட்டத்திலே யாரு வேணாலும் வரலாம் என்று சொன்னேன். யாருமே வரவில்லை. அப்பொழுது நீங்கள் அமைதியா இருக்கணும். நான் வருகிறேன் என்று மேடைக்கு வருவதற்கு ஒரு தைரியம் வேணும். இவன் தான் அறிவு சார்ந்த பிள்ளை. வாழ்த்துக்கள் தம்பி. விவசாயம் செய்ய என்ன வேணும்? யாரும் சொல்லக்கூடாது. இது எதுக்கு இருக்கு இங்க? நல்லான்ற கேட்கலையா ஐயனார்? அதுல கொஞ்சம் எது வைங்க. நிலம் வேணும், மழை நீர், கலப்பு நீர் வேணும். யார் நீர்? மழை நீர். அதான் ஓ நீர் நினைச்சேன். மழை நீர் தான் விவசாயம் வேணும். ஓ, நிலம் நீர் கலப்பை. வாவே உன்னை புழக்கிற உல விதை. உன் விதை எடுத்து வச்சிருக்கியா? விவசாயம் செய்வதற்கு என்ன வேணும்? அதெல்லாம் அன்றைய காலம். இன்று என்ன வேண்டும் என்று நான் சொல்றேன். கைதட்டுவாரு பாரு. விவசாயம் செய்யறதுக்கு விதை நெல் இருந்தாலும் பத்தாது, கலப்பை இருந்தால் பத்தாது, வயல் இருந்தாலும் பத்தாது, நீர் இருந்தாலும் பத்தாது. இந்த காலத்துல விவசாயம் செய்யறவன், விவசாயத்தை நேசித்த தமிழன் இருக்க வேண்டும். யார் இருக்கா? கைதட்டா. எங்க உழுத வெண்ணமேனே? எங்க உழுத? எப்ப உழுத? எப்பப்பா உழுத? எப்பப்பா உழுத? எப்ப உழுத? எப்படா உழுத? விவசாயத்தை பார்க்க நீ இருக்கேன்னு சொன்னீங்க. என்னைக்கு உழுத? இந்த வரப்புல உழுதுனியா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வருங்காலத்திலே விவசாயத்தை உன்னை மாதிரி இளைஞர்களை தம்பிகளை கூப்பிட்டு சொல். 1008 வேலைகள் நம்ம செய்தாலும் உலக நாட்டுக்கே அரிசி கொடுத்து பசிய போக்குன தமிழ்நாட்டில் உள்ள விவசாயத்தை காப்போம்னு சொல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். கட்டிப்பிடி அண்ணனை. நான் லேடிஸ் நினைச்சில இல்ல மடுவ அழுத்தினிய. மண்டை அள்ளிட்டானடா. உண்மையிலே என் அன்பு சார்ந்த பெரியவங்களுக்கு தான் தெரியும். விவசாயம் குறைய குறைய நாம் தமிழர்கள் என்பது மறக்குது. ஆனா பார்க்க முடியாத சூழ்நிலை. என் தம்பியெல்லாம் இன்னைக்கு படிச்சு விட்டு வெவ்வேறு துறையில் இருக்கீங்க. உங்களை நான் யாரும் குறை சொல்லலை. இதே நிலை நீடித்து இருந்தால் இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு மாத்திரை தான். ஆமா, இட்லி என்றால் ஒரு மாத்திரை கொடுத்துருவாங்க மெடிக்கல்ல. சட்னிக்கு ஒரு பொடி கொடுத்துருவாங்க. அது ரெண்டையும் தொட்டு தின்னுட்டு தண்ணியை குடிக்க வேண்டியது. அதனால விவசாயத்தை முடிஞ்ச அளவுக்கு போராடி காப்போம். நன்றி. நானே கைதட்டணும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இன்னைக்கு பொம்பளையாலாம் நினைக்கிறியாத்தா?
அமெரிக்காவும் ஈரானும் போர் தொடர்ந்திருந்தால் நீங்க சிலிண்டருக்கு என்ன செஞ்சிருப்பீங்க தாய்களா? சிலிண்டர் மறுபடியும் நீங்கள் எல்லாம் விறகு வெட்டக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும். விறகு வெட்டணும். ஏன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டார். ஐயா, இந்த சீமக்கரு விறகுனால நிலத்தடி நீரை பூரா உறிஞ்சிடுது, விவசாயம் பார்க்க முடியல, இந்த சீமக்கருவில் அழிச்சிருங்கன்னு சொன்னேன். அப்படித்தான் எல்லாரும் ஜேஜிபி வச்சு பிடிங்கிட்டு இருந்தாங்க சொந்த இடத்துல. அதை ஒருத்தன் கேஸை போட்டு விட்டேன். இந்த விறகுனால ஒரு 3 மாவட்டத்தில் மக்கள்லாம் பிழைக்கிறாங்க, அதை பிடுங்க வேண்டாம்ட்டேன். ஏன் இந்த சீமக்கருவை பிடுங்க வேண்டாம்ன்ற அந்த ஆள் சொன்னான்னா, அவன் அங்கே தான் ரூமுக்கு பதிலாக வச்சு அடிச்சிருந்துருக்கேன், சீட்டாட்டத்தை அடித்திருந்திருக்கிறான். இன்னைக்கு இளைஞரெல்லாம் அங்கேதானடா பாடம் கற்றுக்கொள்கிறான். சீமக்கருவை அடி. அவன் சொல்வது நல்லது. சீமக்கருவளை வெட்டி சாய்க்கலாம், ஆனால் தூருக்கட்டையை அடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். உனக்காக நான் சமாளிச்ச பிரயத்தினி பேமே. சீமக்கருவை தூர்ல போய் ஓன் தூரை அடிக்கிறான். அது தூரு, இது வந்து நோட்டீஸை வாசிக்கலாம். என்ன இடத்திலும் பொன்னர வழங்கக்கூடிய மதுமரியா கூறிய சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம், பட்டமங்கலம் நாடு, மேலத்தரு சேகரம், காவண்ணா பிள்ளையார்பட்டி கிராமத்திலே ஆதி ஒரு காலம் ஐயாக்க உள்ள காலத்திலே கட்டி காத்து இந்த மக்களை பூரா காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளா போய சாமி எங்களது ஸ்ரீ கிளியய்யனார் திருக்கோவில் சாமி கும்பிடுதலை முன்னிட்டு சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள், காக்கும் கரங்கள் இளைஞர்கள் மற்றும் நற்பணி மன்றம் மற்றும் கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லிருந்து நாங்களும் வருகிறோம் என்று வெளியூர்லிருந்து தூக்கத்தை பார்க்காமல் வண்டி எடுத்துக்கொண்டு இங்கே வந்த வெளியூர் உறவுகள் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம். இந்த கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி டாடாஜி ஓட்டினியாப்பா, இல்லை டாக்ஸி ஓட்டினியா? 40 கிலோமீட்டர், ஒருத்தன் 35 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் வேண்டுமானால் நீ வரலாம், ஆனால் அது பெரிதல்ல. அங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மனசு வச்சு பார்க்க வந்தவாரு, அதாயா பெரிய விஷயம். ஐயா, உங்களுக்கெல்லாம் எந்த கைமாறு நான் செய்ய முடியாது. உங்களுக்கு காலை தொட்டு கும்பிட்றேன், காலை தொட்டு கும்பிட முடியாது. ஏன்னா அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஆள் காலை தொட்டு கும்பிட்டேன், கையில் ஏற்றி கட்டினேன், நிமிந்து வாத்தேன், என்னன்னு கேட்டேன். அவர் தான் சொன்னார், ரொம்ப வருஷமா வளர்க்குறேன் அப்படின்ட்டார். அவருடைய மீசை அந்த அளவுக்கு முறுக்கி இருந்தா. ஆனா எதுக்கு எடுத்தாலும் டவுன் மீனிங்ல இருக்கல, என்னடா காலிப்பை மயங்கா எதுல விட்டேன். சூத்தரிச்சு போவான. சரி, வள்ளி திரும்ப நாடகம் உங்கள் மத்தியில் நடைபெற. ஏக்கா, எப்போ பார்த்தா நாயோட தான் இருப்பியா? இல்லை, என் கூட போட்டோ எடுக்க வந்த என்னை பார்த்தா ஆத்தா அப்பயும் இந்த நாயை வச்சுக்கிட்டு இருந்தா ஈன்னு இருந்தேன், இப்பயும் நாயோட இருக்க. ஒரே ஒரு விஷயம், நாய் வளர்க்கலாம், அது அறிவு சார்ந்த அறிவாளி நாய், நன்றி உள்ளது. ரொம்பவும் நாய்களை மடியில் வைத்து கொஞ்சிறங்கலாம், நாய்க்கு ஒரு விஷத்தன்மை உண்டு. ஆமா, அது ஒரு சொரிசரங்கு மாதிரி வரும். அது நம்ம மேல பட்டுச்சுன்னா கடைசியில் நம்ம சொரிஞ்சுக்கிட்டே கிடக்கணும். ஆத்தாய் நாயை தூக்கி விடு. அப்ப வீட்டுக்காரர் என்ன பண்ற? நாயை மடியிலே படுக்க போட்டு கொஞ்சம் கொண்டு இருக்கிறாய், பாசம் தெரிகிறது தாயே. அப்ப வீட்டுக்கு அவர் எந்த நாயை கட்டி பிடிச்சி படுத்திருக்காரா? எதா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு. சில பேர்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க பங்காளி. வாங்க மச்சான் அப்படின்டா அவன் நல்லவன். வாங்க மச்சான், நீங்க தான் உசுறு மச்சான் அப்படின்னு அப்படி சட்டை கிட்டே தடவைனானா நம்ம கொல்ல போறேன்னு அர்த்தம். முட்டு வாயெல்லாம் முடிச்சு கொஞ்சுவாங்க. நல்லா கவனிச்சு பாரு. மற்ற நேரம் எச்சி டீயை கொடுத்தாலும் எவனும் குடிப்பதல்ல, எச்சி சோத்தை கொடுத்தாலும் எவனும் தின்பதில்லை. கட்டிங்க போட்டுக்கிட்டு என்ன வேணாலும் கொடு, உமட்டிக்கிட்டு அந்த கப்பை கொடு, ஒடுங்க மச்சான் இதுல என்ன இருக்கு மச்சான் எனச்சே எனக்கு உமட்டிருச்சு. அதை சில பேர் செய்யறாங்கப்பா. ஆக மொத்தம் இந்த தமிழ்நாடு எதிலே அடிமையே இல்லையோ மதுவில் அடிமையாக கிடக்கிறது. மதுவை அடிமையாக நீங்களா பார்த்து தந்துனாத்தான். நான் சொல்லுவதனால் திறந்தவில்லை. நான் அப்படி சொல்லுனாலும் அங்கிட்டு போய் நோத்தாங்கம்மான்னு வைவேன். இவன் கண்டாலுமே என் கொடுத்த காசுக்கு நடிச்சிட்டு போனதானே, இவர் வந்து மதுவை புளுத்துறாருங்க. நான் சைட் பாரோட தான் பேசுவேன். நானும் சிவகங்கை மாவட்டக்காரன் தான்டா, நான் இந்திக்காரனா.